செங்கடல் பகுதியில் கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விமான பயணம் ஒன்று சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது தான் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக 100க்கும் அதிகமானவர்களை பணயம் வைத்தாரா ட்ரம்ப் என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது. எனவே அதனுடைய விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று 11ஆம் திகதி திங்கட்கிழமை இந்த தாக்குதல் இடம்பெற்று அதிலே மொத்தமாக 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், செங்கடல் பகுதியில் பப் அல் மந்தப் என்று சொல்லி ஒரு நீரிணை இருக்குது தானே, அந்த நீரிணைக்கு பக்கமாக ஒரு கப்பல் ஒன்று போய் கொண்டு வந்திருக்கிறது. அந்த கப்பலினுடைய பேர் திஹாமா என்று சொல்லப்படுகிறது. திஹாமா என்று சொல்லப்படுற கப்பல் இது 2024ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு புதிய கப்பல். இப்போதான் ஒரு 2 வருஷம் ஆகுது சேவைக்கு எனவே அந்த புத்தம் புதிய கப்பல் எகிப்து நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுகிறது. அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படையலை. ஆனால் எகிப்து நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லி, ஆனால் தான்சானியா நாட்டு கொடியோட போயிருக்குது. ஒரு ஆக பெரிய கப்பல் என்றும் இல்லை, ஆக சின்ன கப்பல் என்றும் இல்லை. 63 மீட்டர் நீளமானதும் 11 மீட்டர் அகலமானதுமான ஒரு கப்பல். இந்த பப் அல் மந்தே பகுதியில் போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் யாருமே உரிமை கோரையில. இருந்தாலும் ஏமன் நாட்டு அரசாங்கம் ஹவுதி அமைப்பை குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹவுதி அமைப்பினர் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. அப்போ முதல் கட்டமாக நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதலில் 4 பணியாளர்கள் உயிரிழக்கிறார்கள். அந்த 4 பணியாளர்களில் 3 பேர் பாகிஸ்தானியர்கள், ஒருவர் இந்தோனேசியா நாட்டைச் சேர்ந்தவர், மற்றும் சிலர் காயமடைகின்றார்கள். அதுக்கு பிறகு அந்த உயிரிழந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் காப்பாற்றுவதற்காக மீட்பு அணி ஒன்று போகத்தானே வேணும். அந்த மீட்பு அணி ஏமன் அரசாங்கத்துக்கு சொந்தமான இராணுவ படையைச் சேர்ந்த ஒரு பிரிவு. அவர்களை சொல்றது NRF என்று சொல்லி, NRF படையினர் என்று சொல்லி சரி என்று மீட்பு நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போகும்போது அவர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டு அதிலே 2 வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 4 பணியாளர்களும் 2 இந்த NRF வீரர்களும் மொத்தமாக 6 பேர் நேற்றைய நாளில் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை ஹவுதி அமைப்பினர் நடத்தியிருக்கலாம் என்று சொல்லி பரவலாக நம்பப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குது. அதே வேளையில் இந்த கப்பல் எகிப்து நாட்டு கப்பல் தானா அல்லது வேறொரு நாட்டு கப்பலா என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவை முதல் கட்டமாக வெளிவந்த தகவல்களாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயணம் செய்த ஒரு விமான பயணம் இப்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. 1 மாசத்துக்கு பிறகு அது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அது சம்பந்தமாக சற்று விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போன மாதம் ஜூலை மாதம் துருக்கி நாட்டில் நேட்டோ உச்சி மாநாடு நடந்தது. 2 நாட்கள் நடந்தது நேட்டோ உச்சி மாநாடு அங்காரா நகரத்தில். அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டிருந்தவர். அப்போ அமெரிக்காவிலிருந்து எந்த விமானத்தில் வந்தவர் என்று சொன்னால் கட்டார் நாட்டினால் அமெரிக்காவிலிருந்து எந்த விமானத்தில் வந்தவர் என்று சொன்னால் கட்டாரினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட புத்தம் புதிய விமானம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி பாவிக்கிறது ஏர்ஃபோர்ஸ் 1 என்று சொல்லப்படக்கூடிய போயிங் விமானம். அது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக சேவையில் இருக்கக்கூடிய ஒரு விமானம். ஒரே ஒரு விமானம் தான் இருக்குது, சகல நவீன வசதிகளோடையும். அதுக்கு பிறகு கட்டார் அரசாங்கம் தங்களுடைய அன்பளிப்பாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமான விமானம் ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அது இன்னமுமே அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு அந்த விமானத்தை தெரிவு செய்து அதில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்தவர். அப்போ சேர்ந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேட்டோவில் உச்சி மாநாடு நடந்து முடிஞ்சது. இப்போ திரும்ப போகணும். அப்போ திரும்ப போகைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே அமெரிக்க ஜனாதிபதிகள் பாவிக்கிற ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த பழைய விமானம் இருக்குத்தானே, அது நின்று கொண்டிருந்தது. ரன்வேல நின்று கொண்டிருக்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதில் போய் ஏறுறார். அதை எல்லா ஊடகங்களும் பதிவு செய்தது என்னென்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் உலக ஊடகவியலாளர்கள் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துல குழுமியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால், அங்கால நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு வந்த ஊடகவியலாளர்கள். அப்போ எல்லாரும் பார்க்கத்தக்கனையாக எல்லாருக்கும் கையசைச்சு போட்டு அந்த பழைய விமானத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏறுறார்.
அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் இருக்குத்தானே, ரகசிய படையணி, அவர்கள் தானே ட்ரம்பினுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு. அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து, ஈரான் வந்து மிக முக்கியமான திட்டம் ஒன்றை செயல்படுத்த போகிறது, அதனால ட்ரம்பினுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், எனவே பயணத்தை வந்து மாற்றணும், அதுவும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி நைஸா அந்த பயண திட்டத்தை வந்து மாற்றணும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே தெரியுமோ தெரியாது, இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு அவற்றை கையில கிடையாது, அது வந்து சீக்ரெட் சர்வீஸினுடைய கையில தான் இருக்குது. எனவே சீக்ரெட் சர்வீஸ் வந்து என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்யணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், வாஷிங்டன் நகரத்துல வந்து ஹில்டன் ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்று சொல்லி முக்கியமான எல்லாரும் வந்து கலந்து கொண்டது. அப்ப அதுல வந்து ஒரு துப்பாக்கியோர் ஓடி வந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சீக்ரெட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் ஜேடி வேன்ஸையும் வந்து தள்ளி தான் எடுத்துட்டு போனது. தள்ளி அந்த இடத்துல வந்து இவர் ஜனாதிபதி, இவர் துணை ஜனாதிபதி என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது, அவர்களை காப்பாற்றுறதான் நோக்கம். எனவே வந்து தள்ளி கீழே விழுத்தி கீழே படுக்க சொல்லி இந்த மாதிரி சீக்ரெட் சர்வீஸ் வந்து என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய கையில் இல்லை. எனவே இந்த விமானத்துக்குள்ளே ஏறினா பிறகு உடனடியாக சீக்ரெட் சர்வீஸ் அறிவிக்கிறார்கள், விமானத்தை விட்டு வெளியேறணும், யாருக்குமே தெரியாமல் சொல்லி. அப்போ யாருக்குமே தெரியாமல் இப்படி வெளியேறது, அதுதான் எல்லா பக்கம் ஊடகவியலாளர்கள் நிற்கிறார்கள், அவர்களுடைய கேமராக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்குது, எப்படி வெளியேறதுன்னு பார்த்தா இந்த விமானத்தினுடைய மற்ற பக்கத்தில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட்டரிங் வெஹிக்கிள் என்று இருக்குது தானே, அதாவது வந்து விமானங்களில் கொண்டு வந்து உணவுப் பொருட்களை, தண்ணி, இந்த மாதிரியான பொருட்களை வந்து லோட் பண்ணுறது. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து விமான நிற்கையே பார்த்துருப்பீங்கள், மற்ற பக்கம் வந்து பெரிய கதவெல்லாம் திறந்து போட்டு அந்த வெஹிக்கிளில் கொண்டு வந்து பொருட்களை வந்து லோட் பண்ணுவினோம். அதுதான் பிறகு நாங்கள் விமானத்தில் பயணம் செய்யக்குள்ள எங்களுக்கு தர அந்த சாப்பாடுகள் எல்லாம் வந்து அப்படி கொண்டு வரதான், அதைத்தான் கேட்டரிங் வெஹிக்கிள் என்று சொல்றது. அந்த வெஹிக்கிளில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஏற்றி யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு மற்ற பக்கம் நின்ற இன்னும் ஒரு விமானத்தில், அதாவது அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான, அது கிட்டத்தட்ட ஒரு இராணுவ விமானம் மாதிரி, அந்த விமானத்தில் ஏற்றி, அதுவும் ஒரு போயிங் வகை விமானம் தான், போயிங் 757 விமானம், சிறிய ரக விமானம். அதாவது இந்த விமானத்தோட ஒப்பிடும்போது அது சிறிய விமானம். அதனுடைய குறியீட்டு இலக்கம் வந்து C-32A. அந்த குறியீட்டு இலக்கத்தை கொண்ட அந்த விமானத்தில் வந்து ரகசியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றப்பட்டு, இந்த ஒரு வெஹிக்கிளில் ஏற்றப்பட்டு, யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க்கையில இந்த கேட்டரிங் வெஹிக்கிள்ல வந்து ஏறி இருப்பாரா? கடைசி வரைக்கும் இல்லை, கிட்டே போக மாட்டார். ஆனால் நான் நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் முதல் முறையாக ஏறி இருப்பார் போலருக்கு. எனவே அந்த கேட்டரிங் வெஹிக்கிளில் ஏற்றி கொண்டு போயிட்டு மற்ற விமானத்தில் ஏற்றி உடனடியாக இங்கே பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ராயல் ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு படைத்தளம், அதாவது கேம்பிரிட்ஜ் இருக்குதானே, கேம்பிரிட்ஜுக்கு பின்னால் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெரிய தேசத்துக்கு வந்து விமானப்படையினருடைய, பிரித்தானிய விமானப்படையினருடைய ராயல் ஏர்ஃபோர்ஸினுடைய பெரிய படைத்தளங்கள் இருக்குது, அங்கே கொண்டு வந்து இறக்கப்பட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு பிறகு அவருடைய பழைய விமானம் இருக்குதானே, அந்த பழைய விமானம் வழக்கம் போல தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டது. அங்கதான் இருக்கு பிரச்சனை. என்னன்னு சொன்னா, அந்த விமானத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏறைக்குள்ள எப்பவுமே வந்து அமெரிக்க ஜனாதிபதியோரால் பயணம் செய்யும் போது அவர் தனியாக பயணம் செய்வார், கடைசி வரைக்கும் இல்லை. அவருடைய உதவியாளர்கள், அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஆட்களை ஏற்றி கொண்டு தான் போறது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானத்தில் வந்து 100க்கும் அதிகமானவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 100க்கும் அதிகமானவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள இருந்தாக்களுக்கு தெரியல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த விமானத்தில் இல்லை என்று சொல்லி. அவர்கள் எல்லோருமே நெச்சார்களாம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தங்களோட சேர்ந்து பறந்து வந்துருக்கார் என்று சொல்லி. ஆனால் அவர் வந்து மற்ற விமானத்தெல்லாம் வந்துருக்கார். அது அப்படி தெரியாமல் போனது என்று சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சான அந்த பெரிய விமானத்தில் வந்து நிறைய அறைகளாக இருக்கும். அப்போ ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாக்கள் வந்து அங்கே போய் ஜனாதிபதி இருக்காரன் டிப்பாப்பினமா, அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனவே அவைக்கு தெரியாது, சுருக்கமாக சொல்லப்போனால் அவைக்கு தெரியாது, தெரியாமலேயே பறந்து வந்தார்கள். அந்த விமானமும், அந்த பழைய விமானமும் இங்கே வந்து பிரித்தானியாவுக்குத்தான் வந்து அதே விமான நிலையத்தில் வந்து இறங்கினது. இங்கே தான் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னால், அந்த விமானம் வந்து வழக்கமாக பறக்கிறது போலேயே பறந்தது வந்து ஒரு கவனத்தை திசை திருப்புவதற்காக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்துகிற திட்டத்தில் இருந்தாலுமே கூட அந்த பழைய விமானத்தை நோக்கி தான் தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே ட்ரம்ப் இருக்காருன்னு நினச்சிக்கொண்டு. அப்போ கவனத்தை திசை திருப்புவதற்காக அந்த பழைய விமானம் பயன்படுத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில், அங்காரால வச்சு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதியை காப்பாற்றுறதுக்காக, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆட்களை வந்து பத்திரிகையாளர்கள், வெள்ளை மாளிகையினுடைய பணியாளர்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான ஆட்களை வந்து பணியம் வைப்பீங்களா? அவர்களுடைய உயிர்களை வந்து பணியம் வைப்பீங்களா? இது நியாயமான்னு சொல்லி
இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ரகசிய பயணம், கேட்டரிங் வெஹிக்கிளில் போன இந்த ரகசிய பயணம் இப்பொழுது பெரும் சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது.